தீபாவளிக்காக சொந்த ஊர் செல்லும் பயணிகளால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்போம். சுதாகர், தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்காங்க. தீபாவளி பண்டிகை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சொந்த ஊருக்கு பொதுமக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். தீபாவளி பண்டிகைக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் இன்று இந்த சொந்த ஊருக்கு செல்ல முனைப்பு காட்டி வருகின்றனர். அதிக பயணிகள் வருகையால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தொடர் விடுமுறையாக சனி மற்றும் ஞாயிறு சேர்ந்து வருவதால் சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் நேற்று முன்தினம் முதலே சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கிவிட்டனர். இதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து திருச்சி, கரூர், மதுரை, திருநெல்வேலி, செங்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், காரைக்குடி உள்ளிட்ட ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் கடந்த 3 தினங்களில் மட்டும் 14,000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கடந்த 2 தினங்களில் மட்டும் 3 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இந்த சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். மேலும் 1,39,000 பேர் பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் செல்ல உள்ளனர். அதிக பயணிகள் வருகையால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.